நீதிக்கு அடையாளமாகும் ஒளி. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 2 கொரிந்தியர் 6:14. குற்றங்கள் ஏதுமில்லாத வெளிச்சம் நிறைந்த ராஜாவாகிய மேசியாவை சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் மாசிலாமணி ஆன முச்சுடர் மேசியா அரசே என புகழ்ந்து பாடுகின்றனர். இருளின் பிடியில் இருந்த மனுகுலத்தை தம் அருளின் மிகுதியால் மீட்க ஒளியான மேசியாவை இந்த உலகில் அனுப்பினவர் தந்தையாம் இறைவன். இது அவர் மானுடராகிய நம்மீது காட்டிய அன்பின் வெளிப்படையாக பிரதிபலிக்கிறது. கொலோசியர் 1:13 பவுல் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றோம் என்கின்றார். உலகிற்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் இனி இருளுக்குரியவர்கள் அல்ல. யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என இயேசு கூறுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, எனவே நீங்கள் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்துகின்றார். நீதியை நிலைநாட்டிடும் கருவிகளாக நற்போதனைகளும் ஆவியின் கனியை வெளிப்படுத்தும் பண்புகளும் இணைப்பு பெறும்போது அநீதியை வேறறுக்கலாம். அதே வேளையில் நீதி சமத்துவத்தின் அடையாளமாகவும் இறையரசை உலகில் நிறுவிட உதவிடும் ஊன்றுகோலாகவும் இருக்கின்றது. எனவே அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் மீண்டும் இருளின் பிடியில் இருக்கும் மக்களோடு நம்மை இணைத்து அந்தகார லோகாதிபதியின் நாசமோச திட்டங்களை நிறைவேற்றும் பங்காளிகளாய் மாறாமல் ஒளியில் நிலைத்திருந்து இருளில் இருக்கும் மக்களை நீதிக்கு அடையாளமாம் ஒளியிடம் அழைத்து வர நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். நீதியின் சுடராம் இறைவா, நிலையற்ற உலகில் வாழும் நாங்கள் உம்மில் நிலைத்து நின்று நீதியையும் மனுலகில் நிலைநாட்ட உதவி புரியும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.